ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம பிடிஎஸ்ல என்ன பார்க்க போகிறோம்? லாஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம் பிடிஎஸோட சேலரி டீட்டெயில்ஸ். கொரியாவோட ஜிகோ மேக்ஸிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023யோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் 7 to 5th பிளேஸ் வரைக்கும் யார் இருக்காங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய லக்ஸரியான ஹவுஸ் கார்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ சேனலில் இருக்குது, உங்களுக்கு ஓகே அப்படின்னா பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். டாப் 3 மெம்பர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் ஹைப் அப்படின்றத தாண்டி ஓவரால் கேபாப் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிளேஸில் இருக்காங்க. எஸ், இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சிங்கர் டான்ஸர் அப்படின்றது இல்லாமல் மியூசிக் கம்போசர்ஸ், சாங் ரெக்கார்டர், சாங் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய காப்பிரைட்ஸோடு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்களால் பிக் ஹிட்ஸ் ஹைப் அப்படின்றத தாண்டி கேபாப்பே நிறைய சம்பாரிச்சிட்ருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் டாப் 3 பிளேசஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு. 3rd பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா பிடிஎஸோட லீடர். எஸ், ஆரம் இருக்கார். ஆரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $23 million 3rd பிளேஸில் இருந்துகிட்ருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடர் அப்படின்றத தாண்டி ரேப்பர், ரைட்டர், அதோடு சேர்ந்து மெயின் சாங் ரெக்கார்ட் ப்ரொடியூசர். இதுதான் அவரோட மெயினான ஐடென்டிஃபை. சாங் ரெக்கார்ட் ப்ரொடியூசராக இருந்துகிட்ருக்காரு. அதோட சேர்ந்து எல்லாருக்கும் தெரியும் 200 சாங்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ரைட்ஸோடு வச்சுட்ருக்க யங்கஸ்ட் கொரியன் ரேப்பர் யார் அப்படின்னா நம்மளுடைய நம்ஜூன் தான். எஸ், அதுக்கப்புறம் அவர் நிறைய சாங் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியான பீப்புளுக்காக ஒரு சாங் எழுதியிருக்காரு. அதாவது வியோட 4 o'clock, ஜேகேயோட ஈகோரியா, அதுக்கப்புறம் ஜிமினோட ப்ராமிஸ், எல்லாமே அவரோட தான். அதுக்கப்புறம் ஜீரோ கார்க், டெம்பிள், ஜின்னோட மூன், அப்புறம் இன்னர் சைல்டு, இது மாதிரி நிறைய சாங்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அவரோட பர்சனல் சாங்கான பர்சனல், பைசைக்கிள், இன்னர் சைல்டு, ஃபார் எவர் ரெயின், அதுக்கப்புறம் மோனோ, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன இண்டிகோ 2022 ரிலீஸ் ஆச்சு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ரைட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்பாரிச்சிட்ருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர்கிட்ட 5.69 மில்லியனுக்கான ஹவுஸ் இருக்குது. கூலான அப்பார்ட்மெண்ட் இருக்குது. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு $42,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு பே ஆகிட்டுருக்கு. பட் இவர் அதிகமாக சம்பாதிக்கிறது என்னவோ ரைட்டிங்கில் தான். ஸோ நம்ம ஆரம் 3rd பிளேஸில் இருக்காரு. ஓகே, செகண்ட் மோஸ்ட் ரிச் மேன் யார் பிடிஎஸில் அப்படின்னா த ஒன் அண்ட் ஒன்லி மின் யோங்கி சுகா. எஸ், இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $25 million செகண்ட் பிளேஸில் இருந்துகிட்ருக்காரு. ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லணும். பிடிஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரேப்பர், ரைட்டர், மெயின் சாங் ப்ரொடியூசர். சுகாவோட ஐடென்டிஃபை என்ன அப்படின்னா சாங் ப்ரொடியூசராக தான் இருந்துகிட்ருக்காரு. இவர் 169 சாங்ஸை வந்து இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 2017 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் சாங் ப்ரொடியூசருக்கான அவார்டும் வாங்கியிருந்தார். எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? சுகா அவரோட எல்லா ப்ரொடியூஸ் பண்ண சாங்லையும் அவரோட பேரை சொல்லியிருப்பார். எஸ், குறிப்பாக மேஜிக், த ஹை பிரெட் ப்ரெப்பர், பட்டர்ஃப்ளை, ப்ளூபெர்ரி ஹைஸ், 8, லவ் மை செல்ஃப், அதுக்கப்புறம் வி ஆர் புல்லட், டியர், ஹோம், இது மாதிரி நிறைய சாங் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த எல்லா சாங்கும் கேளுங்க, கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேரை சொல்லியிருப்பார். எஸ், நெக்ஸ்ட் டைம் கேளுங்க. ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகா பிடிஎஸை தாண்டி நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கொலாபரேஷன் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே, விஆர்எம் இவங்களாம் கொலாபரேஷன் பண்ணுறாங்க. பட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப் கம்பெனி தான். பட் சுகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப் கம்பெனியை தாண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்கையோட சேர்ந்து தட் இந்த சாங் வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு. அதோட சேர்ந்து சுகாவோட சோலோ சாங்கான அகஸ்டி, அதுக்கப்புறம் மேப் ஆஃப் த சோல், பீப்புள், த லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லவ், கிவிங் டு மீ, அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டான டோரி மவுண்டானா. இந்த சாங்கை யாரெல்லாம் கேட்கலையோ கண்டிப்பாக கேளுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ சுகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சாங் ப்ரொடியூசிங்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெயின் பண்ணிகிட்ருக்காரு. பிடிஎஸை தாண்டி ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவுஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா $2 million இருக்குது. இவர் வந்து அவர் பேரண்ட்ஸ் கூட இல்லை, ஸோ தனியாக இருந்துகிட்ருக்காரு. அதுக்காக இன்னொரு ஹவுஸும் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட $3 million அவர் ஹவுஸ் மட்டுமே 2 வச்சுருக்காரு. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகா பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டார். ஏன்னா பாதி நேரத்தில் ஃபோன் ஆஃப் பண்ணியே இருக்குமா. ஸோ சுகா $25 million செகண்ட் பிளேஸில் இருக்கார். நெக்ஸ்ட் பிடிஎஸோட ரிச்சஸ்ட் மேன் யார், அதிகமாக சம்பளம் யார் வாங்குறா அப்படின்னு கேட்டால் த ஒன் அண்ட் ஒன்லி ஜே ஹோப். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் படி
$26 million அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாங்க. பட் அதை பிடிஎஸை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒர்க் பண்ணுறதுனால அவரோட ரேட்டிங் வந்து 30 மில்லியன்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகம் காய்ஸ். நம்மளுடைய ஹாபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸோட ரேப்பர், சிங்கர், ரைட்டர், மெயின் டான்சர், அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர். இவர் தான் பிடிஎஸோட மெயின் டான்சர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் கிடையாது, ஹைப் கம்பெனியோட ட்ரைனீஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் டான்சர். ஸோ ஹைப் கம்பெனியில் டான்ஸிங்காக ஹோபி தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 139 சாங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ்ல 95% சாங் வந்து RM, சுகா, ஹோபி இவங்க 3 பேர் தான் எழுதுறாங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அதனால ரொம்ப அதிகமாக இருக்கு. அவே சாங் வந்து 2016 ரிலீஸ் பண்ணதுலேருந்து நம்ம ஹோபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ்ல நம்பர் 1 பொசிஷனில் இருந்துருக்காரு. 2016லேருந்து இப்போ வரைக்கும் ஹோபி தான் நம்பர் 1. இந்த சாங்குக்கு அவரே வந்து மியூசிக் பண்ணியும் இருந்தார். அதோடு சேர்ந்து அவரோட சோலோ சாங்கான ஈகோ, டே ட்ரீம், ஏரோப்ளைன், மாமா, ஜஸ்ட் டான்ஸ், பாய்ஸ் மீட் எவில் இது எல்லாமே நம்மளுடைய ஹோபியோட சாங்ஸ் தான். அதோடு சேர்ந்து அவரோட ஜாக் இன் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸில் செம்ம பட்டியை கலப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதோடு சேர்ந்து சிக்கன் நூடுல்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதர் கம்பெனியோட பண்ணது. சிக்கன் நூடுல்ஸ் சாங் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சாங் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோபி ஒரு போஸ்ட்டுக்கு $38,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து அவர்கிட்ட க்யூட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அழகான ஒரு காரும் இருக்கு. எஸ், பிடிஎஸ்லேயும் சரி பிடிஎஸ் தாண்டியும் சரி கொரியாவில் அதிகமாக சம்பாதிக்கிற ரேப்பர் யார் அப்படின்னா அதுவும் நம்மளுடைய ஹோபி தான். அதிகமாக சம்பாதிக்கிறாரு, அதே மாதிரி அதிகமாக செலவும் பண்ணுவார், அதிகமாக டொனேட்டும் பண்ணுவார். ஓகே, பாய்ஸோட இந்த ரேட்டிங்லாம் பார்த்து நீங்கள் வா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.